ஹலோ, இன்னைக்கு ஒரு 3 cards pile selections வைக்கிறேன். மேபி சில பேர் இப்போது சில கன்ஃபியூஷன் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க லைஃப்பில். சில விஷயங்களை என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலாம், இல்லை எதனா சொல்யூஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். Pile selections. Okay. Starting time 0055. Reading starting time. Okay. Pile 1. Pile 1. Ansus. Pile 1. எல்லா கார்டும் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கார்டு உங்களை அட்ராக்ட் ஆகுறீங்க. பைல் 2 பெர்த்ரோ, இது பைல் 2. ஓகே. பைல் 3. ஓகே, ஃபைன். திஸ் இஸ் pile 3. Nodis. Okay. Pile 3. நான் இன்னொரு வாட்டி காட்டிடுறேன் உங்களுக்கு கார்ட்ஸ். சரியா? இன்கேஸ் நீங்கள் டவுட்ஸில் இருந்தீங்க. Pile 1, Pile 1, Pile 2, Pile 3. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 and 3. ஓகே, Pile 1. Pile 1 செலக்ட் பண்ணாங்க. இது உங்களுக்கான ரீடிங். ஓகே, Pile 1 உங்களுக்கான மெசேஜஸ். Pile 1 ancestor protection உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு அதிகமான ப்ரொடெக்ஷன் தேவை உங்களுக்கு இப்போ இந்த சமயம். நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய ஜெலஸ், அந்த மாதிரியான ஈவில் ஐஸ், நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இந்த சமயம் தேவை. ஈவில் ஐ அந்த ரவுண்ட் அந்த கண்ணு மாதிரி வச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரியாக எதனா ஒன்று நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேண்ட்பேக்கில் இல்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த உள்ளே நுழையிற இடத்துல அந்த இடத்துல டேபிளில் வைக்கிறது, இல்லை ஒரு பெண்டண்ட்டாக கூட நீங்கள் வாங்கிட்டு செயின் மாதிரி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களில் ஃபிங்கர் ரிங்கில் போடுறது, அந்த மாதிரி ஒரு அந்த ப்ளூ கலரில் வரும் ஈவில் ஐ, அதை இது பண்ணுறது, அந்த மாதிரியான ஒன்று கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடெக்ஷன் நீங்கள் எடுத்தே ஆகணும். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்தது கிடையாது. ப்ரொடெக்ஷன் தேவைன்னு வரும், இல்லை ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ரொடெக்ஷனை விட அதிகமான ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தேவை. சில பேர் கிளியர் கிறிஸ்டல் அது கூட நீங்கள் வீட்டில் வாங்கிக்கலாம். இல்லை அந்த பெண்டன்ட் நீங்கள் கழுத்தில் போடுறதோ ஃபிங்கரில் போடுறதோ, இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது ஜாப் போகும்போது எடுத்து போகிறதோ, அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிளியர் கிறிஸ்டல் இல்லைடா அந்த ஈவில் ஐஸ், இது ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நீங்கள் உங்ககிட்ட எப்போவுமே வச்சிட்ருக்கணும். அதிகமான ஈவில் ஐஸ் இருக்குது. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குனே உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் வராங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்கும். கண்டிப்பாக தெரியப்படுத்தி ஆகணுன்ற மாதிரியான ஒரு மெசேஜ். உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவங்க ஃபுல் எஃபர்ட் உங்களை பாதுகாக்கிறதுல அவங்க பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈவில் ஐ அது சம்மந்தமான ஒரு அந்த செயின் பெண்டன்ட் அணினோ இல்லைனா கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அது உங்கள்கிட்ட இருக்கணும். கண்டிப்பாக மஸ்ட்.
மஸ்ட். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது. இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். சின்ன விஷயம் ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக மாறக்கூடியது இருக்கும். சில பேருக்கு வேறு மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஈவில் ஐஸ்னால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நீங்கள் கண்டிப்பாக அது அணிஞ்சே ஆகணும். ஒரு தாயத்து மாதிரி உங்களுக்கு அந்த விஷயம், உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ட்ரீம், கண்டிப்பாக ட்ரீமில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ட்ரீம்ஸில் ஏதோ பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக ஏன்றது யாருன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். எஸ்ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ட்ரீம்ஸில் பார்த்துருக்கலாம். ஒரு தாயத்து மாதிரியான விஷயம். இன்கேஸ் வேறு யாருனா மூலயமா உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்களே வாங்குகிற மாதிரி, நீங்களே வாங்கி நீங்கள் அது ஒரு ப்ரொடெக்ஷனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் இன்னும் ஏதோ ஒரு சீக்ரெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் யோசிச்சுட்ருக்கேன். அண்டங்காக்கா பார்த்துருக்கலாம் ரீசெண்ட்லி. நீங்கள் போகிற இடத்துல, நிற்கிற இடத்துல அங்கங்கே உட்காந்துட்ருக்கிற மாதிரி, உங்களே பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. மரத்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக பவர்ஃபுல்லான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இந்த டைம் தேவை. அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா உடம்பு முடியாமல் போகிறது, வேறு விதமான எதனா இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது, சண்டை, அது இதுன்னு எக்கச்சக்கமாக ஒர்க் பிளேஸில் நிறையா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இது ஏதோ ஒரு தாயத்து மாதிரி எனக்கு தெரியுது. அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். சில பேருக்கு ஏதோ ஸ்பெல் ஒர்க் வச்சிருக்கலாம். இது பிஃபோர் எப்போவோ வச்சது ஸ்பெல் ஒர்க். ஏதோ ஒரு எலும்பு யூஸ் பண்ணி ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே அது இப்போ உங்களுக்கு சில விஷயத்தில் அவங்களுக்கு நிறைய பாதிப்பு கொடுத்துட்ருக்கு. ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு தான் சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் உங்களை ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது. எப்போவுமே உங்கள் கிட்டேயே இருக்கிற மாதிரி நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்கள் கூட இருக்கிற மாதிரி வைங்க. யாராவது நீங்கள் சாப்பிட்ட மிச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வைக்கிறது அந்த மாதிரி வேலை பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த மாதிரி வைக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக யாருமே நீங்கள் எச்சில் சாப்பாடெலாம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்ல இதுவாக வைங்க. ஆனால் ஏதோ கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ். கண்டிப்பாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கனவு வந்திருக்கும். ஞாபகப்படுத்தி பாருங்கள். இல்லை இனிமே கனவு வரலாம். இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா 2-3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம்ஸ் வரலாம். கவனமாக இருங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கிளியர் பண்ண வராங்க. யார் என்னன்றதை பற்றி சொல்ல வராங்க. ஸோ ட்ரீமை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக சன் கார்டு, கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் இதுலேருந்து வெளியில் ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் எடுங்க. உங்களை யாரோ ஒருத்தர் பின்னாடி நின்றுட்டு ஃப்ரெண்ட் என்ற மாதிரியான ஒரு போர்வையில் உங்களை பார்க்க விடாமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுன்ற ஒரு அந்த ப்ளஸ் பாயிண்ட் வச்சுட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ண பார்த்துட்ருக்குறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், சில பேருக்கு ரொம்பவே ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். நீங்கள் அதிகமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறது, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பர்சன் யாராக வேணால் இருக்கலாம். அது அவங்க உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி, எப்போவுமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வாங்குகிறாங்க. ஆனால் அந்த விதத்தில் அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவிட்டி, சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது, நல்ல விஷயங்கள். அந்த விஷயங்கள் அவங்களும் அது வேணுன்றதுனால உங்களுடைய அந்த எனர்ஜி அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க உங்களுடைய எனர்ஜியை.
சில டைமில் நீங்கள் அதனால தான் ட்ரெயின் ஆகுறீங்க. அவங்க கூட இருந்துட்டு நீங்கள் யார் கூட வந்துட்டு அதிகமாக க்ளோஸாக இருக்கீங்களோ அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போதோ அந்த மாதிரி இருக்கும்போது சில டைமில் சட்டுன்னு இரிட்டேட் ஆகுது, சில டைமில் வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் தான். சரியா? எந்த பர்சன் கூட நீங்கள் உட்காரும் போதோ பேசும்போதோ பழகும் போதோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அந்த பர்சன்கிட்டேருந்து விலகிடுங்க. ஷேர் பண்ணாதீங்க. அவங்க உங்கள் எனர்ஜி தெரிஞ்சே ட்ரெயின் பண்ணுறாங்க, தெரிஞ்சே உங்கள் எனர்ஜி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கிட்டே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் எடுத்துருக்குறாங்க, ஆனால் இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது. அந்த ஏதோ ஒரு விஷயத்து மேலே அவங்க கண் இருக்குது. என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபுல் ப்ரொடெக்டடோடு இருக்கிறதுனால அவங்களால சீக்கிரமாக அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கவும் முடியல. சில எனர்ஜிஸ் உங்ககிட்டேருந்து அவங்களால எடுக்க முடியும். மேபி நீங்கள் பார்க்குறவங்க ரொம்பவே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. ஈவில் ஐஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது. கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் தேவை. ஓகே, டெவில் பாருங்கள், சொல்லிகிட்டே இருக்கேன். பாட்டம் டெக்கில் வந்துட்டு டெவில் தான் இருக்குது. பின்னாடி 6 ஆஃப் கப் இருக்குது. அதுக்கு பின்னாடி கார்ட்ஸில் கேப்ரிகான், டாரஸ், வீகோ, கேப்ரிகான் சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்கள் சைனாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய சைன்ஸாக இருக்கலாம். ஜோடியாக் சைன்ஸ். ப்ரொடெக்ஷன் மஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜியில் அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய எனர்ஜியில். சில பேர் உங்களுடைய ப்ராஜெக்ட் திருடுறது, சில பேர் உங்களுடைய வந்து கண்டென்ட், ஏதோ ஒரு கண்டென்ட் மீடியாவில் படி அதை திருடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அவங்க மறைமுகமாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக சிரித்து உங்கள்கிட்ட பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து உங்கள் எனர்ஜிலேருந்து நிறைய விஷயங்கள் எனர்ஜின்னு இருக்கலாம். அதை தவிர மற்ற விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்ருக்காங்க. இனியும் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது அவங்களால முடியல. நீங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஆன்சஸ்டர்ஸ். அதனால் அவங்களால நிறைய விஷயங்களை இன்னும் உங்கள்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண முடியல. ரொம்பவே டேஞ்சரஸான பர்சன்ஸ். உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே நல்லவங்க இல்லை. உங்களை சில பேருக்காக சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனில் அவங்க கூட பழகலை. அந்த நல்ல ஒரு இன்டென்ஷனில் அவங்க கூட இல்லை. நீங்கள் நடுவில் ஒரு அப்பாவி மாதிரி ஒரு இன்னசென்ட் பர்சன்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை சுற்றி எல்லாருமே உங்களுடைய நல்ல மனசு, நல்ல ஒரு அந்த எனர்ஜியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்திருக்காங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக அதில் வெளியில் வரணும். ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தேவை. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது ஒரு ஸ்பெல் ஒர்க்லேருந்து யாருன்னா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. கண்டிப்பாக வருவீங்க. வரப்போகிற ஃபுல் மூன் அன்றைக்கெலாம் ரொம்பவே கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருங்க. ஃபுல் மூன் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு யாரும் டார்க் எனர்ஜிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி அமாவாசை அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பௌர்ணமி அன்றைக்கெலாம் யூஸ் பண்ணுறதுன்றது நடக்காத ஒரு காரியம். கோயிலுக்கு போங்க. அதுக்கு ஒரு நாள் பிஃபோர், ஒரு நாள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பெட்டர். என்னைக்கு ஃபுல் மூன் வருது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரு நாள் பிஃபோர்லேருந்தே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இருக்கிற அந்த ஸ்பேஸ், உங்கள் வீடு எல்லாமே கொஞ்சம் நல்லா
சாம்பிராணி அது இதுன்னு போட்டு நல்லா பூஜைலாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது விபூதியெலாம் வச்சுட்டு படுங்க. சில பேர் நீங்கள் வேறு ரிலீஜியஸ் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு ஈவிலாய், அதிகமான ஈவிலாய் 1515 ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கப்பா. இதுதான் சொல்ல முடியும். பி சேஃப், பயமுறுத்தலை, கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன், அலர்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் pile 2. pile 2 செலக்ட் பண்ணவங்க pile 2 Pedro. ஒரு ஸ்டேபிளான லைஃப், ஒரு அழகான லைஃப் வேணுன்றதுக்காக நீங்கள் தெரிஞ்சே ஏதோ ஒரு டாக்ஸிக்கான சிச்சுவேஷன், டாக்ஸிக்கான பர்சன் கிட்ட போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. சில பேர் தெரிஞ்சே மாட்டியிருக்கீங்க. அது ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், ஏதோ ஒரு மாட்டியிருக்கிறீங்க. உங்களால் நீங்கள் வந்துட்டு அந்த பூ வந்து அந்த ப்ளாசம் ஆகுது இல்லையா, அந்த மலரும் போது சில நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இல்லை. அந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கான அந்த சந்தோஷம்ன்றது உங்களுக்கு இல்லை. சில நேரத்தில் நீங்கள் சில விஷயங்கள் ஆசைப்படும் போது அந்த விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போதே உங்களை வந்துட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி சில நேரத்தில் உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது, இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து ஒரு நிறைய இமோஷன்ஸ், நிறைய ஆசை, எல்லாமே நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க. அதிகமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் அது வெளியில் வரதுக்கான சாவியை வந்துட்டு அந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன்கிட்டேயோ இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. அந்த சாவி உங்களுக்கு தேவை, நீங்கள் வெளியில் வரதுக்கு சாவி தேவை. ஆனால் அது வந்து உங்ககிட்ட கிடையாது, அந்த கீ உங்ககிட்ட கிடையாது, அது அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க அது மறைச்சி வச்சுருக்காங்க, அது அவங்க பிடியில் இருக்குது. என்ன மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த விஷயம் ஒரு ஸ்டேபிளாக இல்லை, ஆனால் நீங்கள் அது ஸ்டேபிளாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் அதில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் போயிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா, ஒரு நல்ல ஒரு இதுவாக உங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் போக போக அது வந்துட்டு ஒரு வேறு மாதிரி மாறிடுச்சு. ஒரு நிமிஷம், சாரி. அந்த மாதிரியான ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க நீங்கள். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து வரத்துக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது, ஆனால் போக 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 அது ஒரு உங்களுக்கே அது ஒரு வென மாதிரி, உங்களுக்கே அது ஒரு நெகட்டிவாக, உங்களுக்கே அது ஒரு டாக்ஸிக்கான சிச்சுவேஷனாக மாறிடுச்சு உங்களுக்கு லைஃப்பில். இப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்காக யோசிச்சுட்ருக்கீங்க, ஆனால் வெளியில் வரதுக்கான அந்த சாவி இப்போ உங்ககிட்ட இல்லை. அந்த பவர், அந்த இது உங்ககிட்ட இல்லை இப்போது. அதுதான் நீங்கள் மாட்டியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். அவங்க பிடியில், ஏதோ ஒரு பிடியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி சிச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும். 99 அடிக்கடி பார்க்குற நம்பராக இருக்கலாம், 999 பார்க்குறதா இருக்கலாம், 4444 பார்க்குறதா இருக்கலாம். 2 of cups. வாவ், த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கான அந்த கீ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லார்ட் ஆஃப் லவ் 6996 இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம். வீனஸ் இருக்கலாம் உங்கள் சார்ட்டில். கண்டிப்பாக நீங்கள் இந்த சிச்சுவேஷன்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, டெய்லி ப்ரே பண்ணுறீங்களோ, சில பேர் அழுகுறீங்க,
அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரீங்க. இந்த கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியில் வரணுன்றது சீக்கிரமாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஃபோர்ஸஸ் ஆஃப் லைஃப், லார்ட், கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வருவீங்க. நம்பிக்கை வைங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு சைன் இல்லை ஏதோ ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் காட் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வருவீங்க. நம்பிக்கை மட்டும் வைங்க. ஓகே, எம்ப்ரஸ் எம்ப்ரஸ் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வருவீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சன், ரொம்பவே ஒரு ஃப்ரீடமாக இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. உங்களுக்கான அந்த பேலன்ஸ், உங்களுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய, ஆனால் நீங்கள் ஃபுல் ப்ரொடெக்டடாக தான் இருக்கிறீங்க. கடவுள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, உங்கள் ஏஞ்சல்ஸ் காட் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்றது கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அவங்களே உங்களை இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லை உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப், பேலன்ஸ்ட் லைஃபாக, ஒரு அழகான லைஃபாக, ஒரு ஸ்டேபிள் லைஃப், நீங்கள் எதுக்காக நீங்கள் பாடுபடுறீங்களோ ஒரு இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீனஸ்ன்றது அதிகமாக இருக்குது இந்த ரீடிங்கில். ஒரு பேஷனும் அதிகமாக தெரியுது. ஏதோ விஷயத்தில் பேஷனேட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 3 சூஸ் பண்ணவங்க நாடிஸ் டார்க் அண்ட் லைட். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் பைல் செலக்ட் பண்ணவங்க அதிகமான ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஈடுபாடு இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்க சூஸ் பண்ணதாக இருக்கலாம் இந்த விஷயத்த. ஒரு டார்க் எனர்ஜியிலேருந்து ஒரு இல்லை, இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு பாத்தில் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் உங்கள் ஜேர்னி. ஒரு டார்க் எனர்ஜியிலேருந்து ஒரு லைட் எனர்ஜிக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக நிறைய கிஃப்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் நிறைய நாலேஜ் கற்றுக்க போகிறீங்க, நிறைய நாலேஜ் தெரிய போகுது. ஆனால் நீங்கள் ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. ஒரு கடவுள் காட்டின வழியில் நடக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது. உங்ககிட்ட அதிகமான பாசிட்டிவ் தான் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக கடவுள் நினச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு புது லைஃப், ஒரு நியூ ஜேர்னி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு பேலன்ஸான ஒரு விஷயமா இருக்கும் உங்கள் லைஃப்பில். இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க தான், இது ஆல்ரெடி இருக்கிறவங்க கிடையாது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மேபி 3-4 months இல்லை 2 months இல்லை இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் பாத் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு மைண்ட், பீஸ்ஃபுல் மைண்ட், ஒரு 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 அமைதியான ஒரு இந்த லைஃப்ன்றது நீங்கள் அதில் தான் நீங்கள் வந்துட்டு உணர்றீங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த மைண்ட் எல்லாமே வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத், நம்ம கடவுள் காட்டுற வழியில் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டார்க் எனர்ஜிலேருந்து வெளியில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி, டார்க் எனர்ஜி என்ன வேணாலும் நம்மளுக்கு யாருக்கு எப்படி எடுத்துக்கோங்க, அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எடுத்த இந்த டிசிஷனுக்கு கடவுள் உங்களுக்கு வந்துட்டு வழி காட்டுறாங்க. இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 steps எடுத்து வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. இன்னும் நிறைய தூரம் நீங்கள் போக வேண்டிய இருக்குது. இது ஒரு லாங் ஜேர்னி. நிறைய விஷயங்கள், நிறைய ஷேடோ ஒர்க்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த விஷயம் ஒரு பேஷனேட்டாக ஒரு ரொம்பவே ஒரு ஏதோ ஒரு அக்ரெசிவ் மோடில் இருக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ரொம்ப ஒரு அக்ரெசிவ் மோடில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில், சடன் அந்த மாதிரியான விஷயத்தில் எடுத்திருக்கீங்க. நார்த் நோட் இதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்.
ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. டாரஸாக இருக்கலாம். இது ஒரு நல்ல டிசிஷன் நீங்கள் எடுத்தது. இன்னமும் லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரக்கூடிய சில இடைஞ்சல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். நீங்கள் கடவுளை நம்பி நீங்கள் உங்கள் ஜேர்னி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன விதமான ஆப்ஸ்டிக்கல்ஸ் எது வந்தாலும் அது தானாகவே விலகிடும். அதனால் ஹார்ன் சவுண்ட் எதுவுமே பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க, நம்புங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் விஷயமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஒரு விஷயம் இது விஷயமாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அது கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு டிசிஷன் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் தப்பான டிசிஷன் எதுவுமே எடுக்கலை. இப்போ தான் ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3% தான் நீங்கள் வந்து அந்த ஒரு லைட் அந்த மோடுக்கு வந்திருக்கீங்க. அந்த டார்க் ஸ்பேஸ்லேருந்து அந்த ஒரு நெகட்டிவிட்டி ஒரு டார்க் எனர்ஜிலேருந்து இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் இல்லை நிறையவே டைம் ஆகும். பேஷன்ஸ் அதிகம் தேவை. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எடுத்த இந்த முடிவுக்கு பேஷன்ஸ் உடனேலாம் நடக்காது. எந்த விஷயமும் நம்ம இதில் வந்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு நெகட்டிவிட்டியாக எதுவும் நடக்காது, நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வராது, அப்படிலாம் கிடையாது. இதில் வந்துட்டிங்கன்னா இதில் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறத விட இன்னும் அதிகமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ஷேடோ ஒர்க்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி லைஃப்பில் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே, இது யாருக்கும் சேர வேண்டிய மெசேஜ். யாருக்கு மெசேஜ் எப்படியோ எடுத்துக்கோங்க.